எதிர்நீச்சல் சீரியலில் சக்தியை ஜனனி எப்படி காப்பாற்ற போகிறாங்க, தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் எப்படி மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இதனால் பார்கவி வீட்டை விட்டு வெளியே போவாங்களா அப்படிங்கிற தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி ஜனனியை காப்பாற்றுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. கிளம்புறப்ப நந்தினிக்கிட்டையும் ரேணுகாக்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டாங்க, நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. வெளியே கிளம்பி போய் என்ன பண்ணுறது, எப்படி சக்தியை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கிற டைமில் அவங்களுக்கு அவங்க மொபைல்லேருந்து ஒரு சக்தியை பற்றி ஒரு ஹிண்ட்டு கிடைக்கிது. சக்தி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருப்பார். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இன்னொருத்தர் அந்த இன்னொரு பர்சன்கிட்ட கேட்பார், இங்கே தென்காசியோட டிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஹிண்ட்டை ஜனனி கேட்டுட்டு, சரி ஓகே, அப்போ சக்தி தென்காசியில் தான் இருக்கார், நம்ம அங்கே போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் டாக்ஸி புக் பண்ணி போய்கிட்ருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜனனியோட பெரியப்பா பையனான ராமசாமி மெய்யப்பன் ஃபோன் பண்ணி, நீ இந்த ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னா நான் சக்தியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். சரி, அது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நந்தினி ரேணுகாவும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஆதி குணசேகரன் கூப்பிட்டு சொல்லுவார், அன்புக்கரசிக்கும் தர்சனுக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். உடனே ரேணுகா சொல்லுவாங்க, அது எப்படி, இப்போ ஜனனியை வெளியே அனுப்பிட்டு உங்களோட அடுத்த பிளானை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நான் ஆரம்பிக்கலாமா, நான் முடிச்சிட்டேன், ஏன் செல்லில் வரலையா, செல்லை பாருங்கள் அப்படிம்பாரு. உடனே நந்தினி ரேணுகாவும் தர்ஷினி கிட்ட சொல்லுவாங்க, என்னடி செல்லில் ஏதோ வந்திருக்குங்கிறாங்க பார்த்தியா அப்படின்ட்டு. ஒன்று தர்ஷனு போய் பார்த்துட்டு சொல்லுவார், இந்த ஆமாங்க சித்தி செல்லில் இருக்குது அப்படின்ட்டு. உடனே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. தர்ஷன் தாலி கட்டினது என்னமோ பார்கவிக்கு தான், ஆனால் அன்புக்கரசிக்கோட எப்படி கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்கிற கேள்விக்குறி அதிகமாகவே இருக்கும். நமக்குமே அந்த கேள்வி அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை இடையில அறிவுக்கரசி தர்ஷனுக்கு கொஞ்சம் போதை மாத்திரை கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த டைமில் ஏதாவது கையெழுத்து வாங்கியிருக்கலாம். இல்லாட்டினா ஆதி குணசேகரன் அவர் தான் கிரிமினல் ஆச்சே, அதனால் அவரோட திருட்டு வேலைத்தனமாக இந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. எப்படி கதை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. இதனால் ஆதி குணசேகரனோட திமிரை அடக்கிறதுக்கு ராணா எப்போ எந்த டைமில் வருவார் அப்படின்னும் தெரியல. ராணாவை காமிச்சு கதையை முடித்தா நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணுது. ஆனால் தேவையில்லாமல் இந்த ரிஜிஸ்டர் பண்ண மேரேஜினால் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன குழப்பம் வரப்போகுது அப்படின்னு தெரியல. இதை எப்படி ஜனனி கிட்ட இந்த தகவலை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஜனனி சக்தியை காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை வீட்டை விட்டு பார்கவி அனுப்பலான்னு ஆதி குணசேகரன் சதி பண்ணியிருக்காரு, அதிலிருந்து பார்கவியை காப்பாற்ற போகிறாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.